இப்ப நாம நம்மட பாடத்துக்குள்ள வருவோம். நான் உங்களுக்கு நேரடியா காவிகள் தொடர்பான ஆரம்ப பகுதியை உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதாவது காவிகளை எவ்வாறு குறிக்கிறது, அதே போல காவிகளோட திசையை மாற்றினால் அதனுடைய குணகம் மாறும் அப்படிங்கிற விடயத்தை பத்தி நான் உடன் நேரடியான கடைசி கிளாஸ்ல பேசி இருக்கிறேன். அப்படித்தானே? எனவே அதுல தொடர்ச்சியா நம்முடைய கிளாஸை நாம இங்க ஆரம்பிக்க போறோம். எனவே நீங்க ஒரு சின்ன தலைப்பு போடுங்க. சின்ன தலைப்பு போடுங்க, விளையுள் காவியை துணிதல். சின்ன தலைப்பு போடுங்க, விளையுள் காவியை துணிதல். விளையுள் காவியை துணிதல் அப்படின்னு தலைப்பு போடுங்க. அல்லது பிரெக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க, அதோட சேர்த்து பிரெக்கெட்ல போடுங்க, காவி கூட்டல். விளையுள் காவியை துணிதல் அல்லது பிரெக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க, காவி கூட்டல். சரியா? ஓகே, சரி கவனிங்க. விளையுள் காவியை துணிதல் அல்லது காவி கூட்டலுங்கிற விடயத்தை பத்தி நாம சுருக்கமா இங்க பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இத பத்தி நம்ம விரிவாக நிலையியல் மெக்கானிக்ஸ்ல நிலையியல்ங்கிற பகுதியில நாம இன்ஷா அல்லாஹ் இத விரிவாக படிக்க முடியும். எனவே இங்க நான் நேர்கோட்டு இயக்கத்துக்காக நான் இந்த விளையுள் காவியை துணிதல்ங்கிற பகுதியை சுருக்கமாக விளங்கப்படுத்துறேன். சரியான? சோ முதலாவது நீங்க இந்த தலைப்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இந்த தலைப்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. விளையுள் காவியை துணிவதற்கு, விளையுள் காவியை துணிவதற்கு இதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. விளையுள் காவியை துணிவதற்கு காவிகளானது கூட்டப்படுதல் வேண்டும். விளையுள் காவியை துணிவதற்கு காவிகளானது கூட்டப்படுதல் வேண்டும். ரைட்? அடுத்து இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. காவிகளை கூட்டும் போது, காவிகளை கூட்டும் போது காவிகளை கூட்டும் போது அவற்றின் பெருமானங்கள் கூட்டப்படுவதற்கு, அவற்றின் பெருமானங்கள் கூட்டப்படுவதற்கு அவற்றின் பெருமானங்கள் கூட்டப்படுவதற்கு அவை ஒரே திசையில் இருத்தல் வேண்டும். அவை ஒரே திசையில் இருத்தல் வேண்டும்.
சரியா? ஓகே, நான் நீங்க சொல்லி இருக்கிற விடயம் ஒரு சின்ன விடயம் தான். அதாவது பாருங்க, உதாரணமா உதாரணமா ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு குற்றி இருக்குது, ஒரு குற்றி ஒன்று இருக்குது. இந்த குற்றியின் மீது நாம 2 விசைகளை பிரயோகிக்கிறோம். 4 நியூட்டன் 6 நியூட்டன் விசை. இப்ப இந்த குற்றியின் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசையை நாம கண்டுபிடிக்க போறோம். 4 நியூட்டன் 6 நியூட்டன் தொழிற்படுவது. இந்த டைம்ல நாம இந்த குற்றியின் மீது தொழிற்பட விளையுள் விசையை கண்டுபிடிக்க போறோம். சோ உங்களுக்கு தெரியும், நாம விளையுள் விசையை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் விளையுள் விசை அப்படிங்கிறது பாத்தீங்களா இருந்தால் விளையுள் விசை அப்படிங்கிறது விளையுள் விசையை நாம ஆறுங்கிற எழுத்தால குறிப்போமா, ஆர் இக்யூன்னு போடுறது. விளையுள் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ்ங்கிறதால அதை நான் இக்யூன்னு போடுறேன். ஆர் இக்யூ அல்லது ஆர்ன்னு போடுவோமே. சரி, விளையுள் விசை ஆர்ன்னு போடுவோம். இந்த 2 விசைகள விளையுள் விசை அப்படிங்கிறது யாருந்தால் இந்த 2 விசைகளையும் கூட்டி வாரதா இருக்கு. அதாவது 4 நியூட்டனோட 6 நியூட்டனை கூட்டி வாரது. காவிகளை கூட்டி வாரதைத்தான் நாம காவிகள விளையுள் அப்படின்னு சொல்றோம். இந்த காவிகளை கூட்டக்குள்ள நாம கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், காவிகளின் பெருமானங்களை நாம கூட்டணுமா இருந்தால் அவற்றின் திசை ஒரே திசையா இருக்கணும். அதாவது 4 நியூட்டனுடன் 6 நியூட்டனை நாம கூட்டி 10 நியூட்டன் அப்படின்னு எடுக்கணுமா இருந்தால் இந்த 2 திசை எப்படி இருக்கணும்? ஒரே திசையில இருக்கணும். ஆக 4 நியூட்டனோட 6 நியூட்டனை கூற்றம் 10 நியூட்டன். அப்ப இந்த குற்றியின் மீது தொழிற்பட விளையும் விசை 10ஆக அமையும். ரைட், இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாமே. இன்னும் ஒரு உதாரணம். இந்த குற்றியின் மீது 6 நியூட்டன் விசை இப்படி தொழிற்படும். ரைட், இந்த பக்கம் 4 நியூட்டனுங்கிற விசை தொழிற்படும். இப்ப நம்ம இதுல விளைவுல காண போறோம். நாம சொல்லிட்டோம் விளையுள்னாலே மீனிங் என்ன? விளையுளுங்கிறது என்ன? காவிகளோட கூட்டல். அப்ப நான் 6 நியூட்டனோட 4 நியூட்டனை கூட்டணும். சோ பாருங்க, 6 நியூட்டனுடன் 4 நியூட்டனை கூட்டு. 6 நியூட்டன் விசையோட 4 நியூட்டன் விசையை கூட்டு. இதுதான் விளையுள்னு சொல்றோம். ஆனால் இங்க நான் இந்த 2 காவிகளையும் கூட்டக்குள்ள இவற்றின் பெருமானங்கள் கூட்டுப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவற்றின் பெருமானங்கள் கூட்டுப்படாது. ஏன் கூட்டுப்படாது? ஏண்டா இவங்க 2 பேர திசையும் எப்படி இருக்குது? ஒன்றுக்கொன்று வேறுபட்ட திசையா இருக்குது. ஆக நாம இவங்க 2 பேரையும் ஒரே திசைக்கு மாத்தணும். எப்படி மாத்தலாம்னால் 6 நியூட்டன் வலப்பக்கமா இருக்குது, 4 நியூட்டன் விசை இடப்பக்கம் இருக்குது. இதை நம்ம எப்படி வலப்பக்கமா மாத்தலாம்? இதைத்தான் நம்ம போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம். காவியின் திசையை நாம புறமாற்றினால் அதன் குணகம் மாற்றம் அடையும். ஆக இடப்பக்கமானதை வலப்பக்கமா மாற்றுவோம். 4 நியூட்டன் அப்ப மைனஸ்ல வரும். இப்ப சொல்லுங்க, 6 நியூட்டன் மைனஸ் 4 நியூட்டன் அப்ப என்ன விட வரும்? இது ரெண்டும் கூட்டுப்படுவது. சொல்ல போனா 6ஓட -4 கூட்டுப்படுவது இல்லையா? எனவே கூட்டுப்பட்ட விட என்ன வரும்? 2 நியூட்டன் வரும். அப்ப விளையுள் விசை 6ல இருந்து 4 கழிக்கிறோம் 2 நியூட்டனாக வரும். விளங்குதா? அப்ப காவிகளை கூட்டும் போதும் காவிகளை கூட்டுறது தான் விளையுள் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவிகளை நாம கூட்டக்குள்ள அவற்றின் பருமன்கள் கூட்டுப்படணுமாக இருந்தால் அவற்றின் திசைகள் ஒரே திசையில இருக்கணும். அல்லது அதை நாம ஒரே திசைக்கு மாற்றி போட்டு என்ன செய்யணும்? கூட்டி விடணும். அப்ப 6ஓட -4 கூட்டினால் 2 நியூட்டன் வரும். சரி, ஓகே. கீழுக்கு நீங்க இந்த உதாரணம் 2ஐயும் நோட் பண்ணி கொள்ளுங்க. நாம இதோட சேர்த்து இன்னும் சில உதாரணங்களை பார்க்க போறோம். வேகமா இந்த 2 உதாரணத்தையும் நோட் பண்ணுங்க. ஏதும் சந்தேகம் இருந்தா நீங்க சட் மூலமா என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஏதும் சந்தேகம்னா நீங்க சட் மூலமா கேட்டுக்கொள்ளலாம். சரியான? ஃபர்ஸ்ட்க்கு இந்த 2 உதாரணத்தையும் நோட் பண்ணுங்க.
ஓகே, சரி. இப்ப நான் தரப்போற இந்த கேள்விகளுக்கு நீங்க வேகமா விடைகள் எடுத்துக்கொள்ளுங்க. சோ சில பேர் யோசிக்கலாம், இதுக்கு 6 நியூட்டன் 4 நியூட்டன் விலையும் 2 நியூட்டன் தெரியும் தானே, அதுக்கு நாம ஏன் இப்படி எழுதுன்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. அப்படித்தானே? சோ விலகிக் கொள்ளுங்க. நாம இங்க ஏன் இப்படி இந்த ஸ்டெப்ல இந்த கேள்வியை செய்து காட்டோம்னா, இந்த விட 2 நியூட்டனுங்கிற விட என்ன அடிப்படையில வந்திக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதா. ஆக நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எழுதி என்ன செய்யுங்க, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சரியா எழுதி வச்சுக்கொள்ளுங்களா. ஓகே, இப்ப நான் தார இந்த உதாரணங்களுக்கு நீங்க வேகமா விடைகள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் தார உதாரணங்களுக்கு வேகமா விடை எடுங்க. ஓகே, இந்த 3 உதாரணங்களுக்கு 3 கேள்விகளுக்கு விடை எடுத்துக் கொள்ளுங்க. சரி, கவனிங்க. இந்த 3 விசைகள்ல விளை 3 நாம கண்டுபிடிக்க போறோம். முதலாவது இதுல விளைவு எடுப்போம். 3 நியூட்டன் 5 நியூட்டன் கேட்கிறாங்க. அப்ப 3 நியூட்டனையும் 5 நியூட்டனையும் கூட்டி விடுவோம். சோ பாருங்க, 2 காவிகளும் 2 விசைகளும் ஒரே திசையில் இருக்குது. ஆகவே பருமன் கூட்டுப்படும். எனவே விளைவு விசை 8 நியூட்டன். இரண்டாவது சந்தர்ப்பம், இங்க இருக்கிற விசைகளை கூட்டலாம். 2 நியூட்டன் 4 நியூட்டன் 1 நியூட்டன்
5 நியூட்டன். சோ பாருங்க, இந்த 4 விசைகள விளைவுல காண போறோம். சோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாமே ஒரே திசையில இல்ல, ஒரே திசையில இல்ல. எனவே நாம இதை எல்லாத்தையும் ஒரே திசைக்கு மாற்றுவோம். எப்படி மாத்தலாம்? வலப்பக்கமா மாற்றுவோம். 2 நியூட்டன், 4 நியூட்டன், 1 நியூட்டன் இடப்பக்கம் இருக்குது. வலப்பக்கம் மாற்றினால் -1 நியூட்டன். 5 நியூட்டனும் இடப்பக்கம் இருக்குது, அதையும் வலப்பக்கம் மாற்றுவோம். எனவே -5 நியூட்டன். ஒரே திசைக்கு மாற்றியாச்சு. இப்ப பாருங்க, 2 4 1 -1 -5 இதை அவ்வளவையும் கூட்டலாம். 2 4 +6 -1 -5 -6. எனவே கூட்டினீங்கன்னால் 0 என்று வரும். எனவே இதுல விளையுள் விசை 0 இருக்கு. அடுத்து 5வது உதாரணத்துக்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க விளையுள் விசை என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், 5வது உதாரணம். 3 நியூட்டன் வலப்பக்கமா இருக்குது. 2 நியூட்டன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த விசை 2 நியூட்டன்ங்கிற விசைட திசை இடப்பக்கமா இருக்குது இல்லையா? 2 நியூட்டன்ங்கிற விசைட திசையத்தான் நீங்க பார்க்கணும். விசைட திசை இடப்பக்கமா இருக்குது. அதே போல 1 நியூட்டன் விசை, அதுவும் இடப்பக்கமா இருக்குது. அதே போல இன்னும் ஒரு நியூட்டன் விசை, இது வலப்பக்கமா இருக்கு. இப்படி இருக்குதா இல்லையா? ஓகே. இப்ப நாம என்ன செய்யலாம்? இவங்க எல்லாரையும் ஒரே திசைக்கு மாத்தலாம். சோ எல்லாத்தையும் வலப்பக்கமா மாத்துறேன். பாருங்க, வலப்பக்கம் இது 3 நியூட்டன், இது இடப்பக்கம் 2 நியூட்டன். அப்ப வலப்பக்கமா மாத்தினால் நான் இதே இதுல கீறேன். வலப்பக்கமா மாத்தினால் -2. அதே போல இது இடப்பக்கம் 1 நியூட்டன், இத வலப்பக்கமா மாத்தினால் -1 நியூட்டன். எனவே பாருங்க, இப்ப எல்லா காவிகளும் வலப்பக்கமாக இருக்குது. சோ இங்க 3 -2 -1 +1. எனவே இவ்வளவையும் கூட்டினா என்ன வரும்? 3 -2 1 வரும், -1 0 கூட்டினால் 1 நியூட்டன் வரும். விளையுள் விசை வலப்பக்கமாக 1 நியூட்டன் என்று வரும். சரியா? சோ இப்படித்தான் காவிகளுக்கு நாம வந்துட்டு விளையுள் கண்டுபிடிக்க போறோம். அப்ப விளையுள் கண்டுபிடிக்கிறது காவிகளை கூட்டுறது. காவிகளை கூட்டக்குள்ள அவற்றினுடைய திசைகள் ஒரே திசையில இருந்தால் பருமன்கள் கூட்டுப்படும். ரைட்? ஓகே. இப்ப நான் இன்னும் ஒரு கேள்வித்தாரன் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி 6வது உதாரணம் எழுதிக் கொள்ளுங்க. 6வது உதாரணத்தை எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு 6வது உதாரணம். உருவில் காட்டப்பட்டவாறு ஓர் குற்றியின் மீது, உருவில் காட்டப்பட்டவாறு ஓர் குற்றியின் மீது 5 நியூட்டன் 12 நியூட்டன் விசைகள் தொழிற்படுகின்றன. எழுதிக் கொள்ளுங்க. ஓர் குற்றியின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு 5 நியூட்டன் 12 நியூட்டன் விசைகள் தொழிற்படுகின்றன. இவ்விசைகளின் விளையுள் யாது? இவ்விசைகளின் விளையுள் யாது?
விசைகளின் விளையுள் யார்? ஐந்து நியூட்டன் 12 நியூட்டன் ஒன்று கொண்டு செங்குத்தா தொழிற்படுவது. இந்த ரெண்டு விசைகள்ல விளையுள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான கேள்வி விளையா? இந்த ரெண்டு விசைகள்ல விளையுள் என்னங்கிறதான் கேள்வி. ரைட், நாம விடயத்துக்கு வருவோம். கவனிங்க, இப்ப நான் இந்த ரெண்டு விசைகள்ல விளையுள காட்டுறதுக்கு இது ரெண்டையும் ஒரே திசைக்கு மாத்தலாமா? இந்த ரெண்டையும் உங்களுக்கு தெரியும், விளையுள்னு சொல்றது இரண்டு காவிகளை கூட்டி வாரது. அப்ப 5 நியூட்டன் விசையோட 12 நியூட்டன் விசையை கூட்டி வாரது. 12 நியூட்டன் விசையை கூட்டி வாரது தான் நாம விளையுள்னு சொன்னோம். ஆக இங்க நாம 5ஐயும் 12ஐயும் கூட்டலாமா? அல்லது 5ஐயும் 12ஐயும் ஒரே திசைக்காவது கொண்டு வர முடியுமா? இல்லையா? என்றால் நாம ஒரு காவிய திசைய புறமாற்றலாமே தவிர ஒரு காவிய செங்குத்தா மாற்ற முடியாது. எனவே இந்த ரெண்டு காவிகளையும் எம்மளால ஒரே திசைக்கு கொண்டு வர முடியாது. சரி, இந்த ரெண்டையும் ஒரே திசைக்கு கொண்டு வர முடியாட்டி இது ரெண்டிட விளையுல நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி வேறுபட்ட திசைகள்ல காவிகள் வரும் போது அந்த காவிகளின் விளையுல கண்டுபிடிப்பதற்காக நாம ஒரு புதிய ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போறோம். அதை நாம சொல்லுவோம் காவி கூட்டல் படம். காவி கூட்டல் படம் அல்லது காவி வரிப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவி கூட்டல் வரிப்படம்னு சொல்லுவாங்க. காவி கூட்டல் படம் அல்லது காவி கூட்டல் வரிப்படம்ங்கிற ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்த போறேன். என்ன சொல்றாங்க என்றால், இந்த காவி கூட்டல் படம் அல்லது காவி வரிப்படம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது என்றால், ஒரு உடல் மீது தொழிற்படுகின்ற காவிகளின் விளையுல கண்டுபிடிப்பதற்கு நாம ஏற்கனவே படிச்ச மாதிரி, அதாவது போன கிளாஸ்ல நேரடியான வகுப்புல நாம படிச்ச மாதிரி அந்த காவிகளை அவற்றின் பருமன் திசைக்கு ஏற்றால் போல தொடர்ச்சியான நேர்கோடுகளால கீறணும். காவிகள பருமன் திசைக்கு ஏற்றால் போல தொடர்ச்சியான நேர்கோடுகளால கீறுவதன் மூலம் நாம இந்த காவிகள்ல விளையுல கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது பாருங்க, காவி கூட்டல் படம்னால் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று எடுக்கும், ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று எடுக்கும். இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து முதலாவது நான் 5 நியூட்டனை குறிக்கிறேன். 5 நியூட்டன் எப்படி இருக்குது? வலப்பக்கமா இருக்குது. அப்ப இங்க இருந்து நான் வலப்பக்கமாக 5 நியூட்டன் விசையை குறிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 5 நியூட்டன் விசைய ஒரு 5 சென்டிமீட்டர் நீளமான கோட்டால குறிக்கலாம். உதாரணத்துக்கு இதை ஒரு 5 சென்டிமீட்டர் கோடு. இப்படி 5 நியூட்டன் விசையை குறிச்சதுக்கு பிறகு அடுத்து யார் இருக்கிறா? 12 நியூட்டன். சோ நான் முதலாவது 5 நியூட்டனை கீறி எந்த இடத்துல முடிச்சனோ அந்த இடத்துல இருந்து அடுத்த காவியான 12 நியூட்டனை குறிக்கணும். அப்ப இங்க இருந்து 5 நியூட்டனை குறிச்சு முடிச்ச இடத்துல இருந்து நான் 12 நியூட்டனை குறிக்க போறேன். அப்ப இங்க இருந்து 12 நியூட்டன் என்ன திசையில இருக்குது? மேல் நோக்கி. அப்ப இந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி நாம ஒரு 12 சென்டிமீட்டர் நீளமான கோட்டை கீறணும். அப்ப 5 நியூட்டனை கீறிட்டோம், இங்க இருந்து 12 நியூட்டனை கீறிட்டோம். இந்த ரெண்டு காவியையும் கீறி கடைசியா நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோம்? சரியா இந்த இடத்துல முடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆக பாருங்க, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஆக விளையுள் எப்படி வரும்? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட நோக்கி நீங்க ஒரு நேர்கோட்டை வரையும். 5 நியூட்டனை கீறினோம், பிறகு அங்கிருந்து 12 நியூட்டனை கீறிட்டோம். கீறி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானத்தை நோக்கி ஒரு நேர்கோட்டை வரையும். இதுதான் இந்த இரண்டு காவிகள விளையுள தரும். சரி, இந்த இரண்டு காவிகள விளையுள்ள பருமன் என்ன வரும்?
பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணிங்கிறதால நம்ம பைத்தகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். உதாரணமா இது 5 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். அப்ப இது யார் அடிப்பாரு? பைத்தகரஸ் தேற்றப்படி 13 சென்டிமீட்டர். ஆக விளையுள் விசை 13 நியூட்டன் என்று சொல்லலாம். விளங்குதா? 5 நியூட்டனோட அதுல தொடர்ச்சியா 12 நியூட்டனை நான் கூட்டி இருக்கிறேன். அப்படி இந்த ரெண்டு காவியையும் நாம கூட்டக்குள்ள விளையுள் என்ன வரும்? 13 நியூட்டன் வரும். ஆக இந்த ரெண்டு விசைகள விளையுள் 13 நியூட்டனாக இருக்கு. அது எப்படிப்பட்ட திசையில் இருக்குது? இந்த மாதிரியான ஒரு கோணத்துல விளையுளாக இருக்கு. அப்ப இந்த ரெண்டு விசைகள் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு விசைகளால உருவாகிற விளையுள் 13 நியூட்டனா இருக்குது. அந்த 13 நியூட்டன்ங்கிற விசை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இந்த திசையில தொழிற்படக்கூடியதா இருக்கு. ரைட்? அப்ப காவி கூட்டல் படம் அல்லது காவி வரைபடம்னா என்ன? ஒரு உடல்ல தரப்படுற விசைகள் எல்லாத்தையும் அவற்றினுடைய பருமன் திசைக்கு ஏற்றால் போல தொடர்ச்சியான நேர்கோடுகளால நாம வரைவமா இருந்தால், தொடர்ச்சியான நேர்கோடுகளால வரைவமாக இருந்தால் அதைத்தான் காவி கூட்டல் வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரைபடத்திட ஆரம்ப தானத்தையும் அந்த வரைபடத்திட இறுதி தானத்தையும் இணைக்கின்ற நேர்கோடுதான் விளையுளாக இருக்கும். சரி? ஆக இப்ப நீங்க என்ன செய்யுங்கள், இந்த கேள்விக்கு கீழுக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை எழுதி கொள்ளுங்க. நீங்க எழுதி இருக்கிற இந்த கேள்விக்கு கீழுக்கு நோட்டுண்டு போட்டு நான் சொல்ற பாயிண்ட்ஸை எழுதி கொள்ளுங்க. ரைட்? எழுதி கொள்ளுங்க. காவிகளின் விளையுளை அறிவதற்கு காவி கூட்டல் வரைபடமானது பயன்படுத்தப்படும். அதாவது காவி கூட்டல் வரைபடமானது அதாவது காவிகளின் பருமன் திசைக்கு ஏற்ப தொடர்ச்சியான நேர்கோடுகளால் உருவாக்கப்படும் வரைபடம் காவி வரைபடம் எனவும் அதன் ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானத்திற்கான
திசை திசை அதன் ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானத்திற்கான திசை விளையுளின் திசையையும் விளையுளின் திசையையும் அதன் நீளம் விளையுளின் பருமனையும் தரும். ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானத்திற்கான திசை விளையுளின் திசையையும் அதன் நீளம் விளையுளின் பருமனையும் தரும். அதன் நீளம் விளையுளின் பருமனையும் தரும். சரியா? ஓகே, அதுக்குள்ள நீங்க இந்த படத்தை இந்த விளையுள் எல்லாத்தையும் தெளிவாக குறிச்சு கொள்ளுங்க. இதுக்கு நம்ம இன்னும் உதாரணங்கள் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட்க்கு இத குறிச்சு கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி ஏழாவது உதாரணம், ஏழாவது கேள்வி. எழுதிக் கொள்ளுங்க. ஏழாவது கேள்வி. தரப்பட்டுள்ள இரு விசைகளின் விளையுளையும் தரப்பட்டுள்ள இரு விசைகளின் விளையுளையும் அவ்விளையுள் கிடையுடன் அமைக்கும் கோணத்தையும் காண்க. அவ்விளையுள் கிடையுடன் அமைக்கும் கோணத்தையும் காண்க. ட்ரை பண்ணுங்க. காவி கூட்டல் படத்தை வரைஞ்சி இந்த கேள்வியை செய்யுங்க. ஓகே, சரி கவனிங்க. எப்படி நாம இந்த கேள்வியை செய்யலாம் நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? நீங்க சில நேரங்கள்ல விளங்கின என்று சொல்லி பிழையான சில முடிவுகளுக்கு போயிருப்பீங்க. நீங்க பிழையாக சில நேரங்கள்ல சில விடயங்களை விளங்கிக் கொள்வீங்க. சோ சரியா அவதானிச்சு கொள்ளுங்க. காவி படம் வரைகிறண்டா இதை நீங்க பழக்கமாக்கி கொள்ளுங்க.
ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று போடுங்க, ஒரு ஆரம்ப புள்ளியை குறிச்சு கொள்ளுங்க. சரி, இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து நாம காவிகளை குறிக்க ஆரம்பிப்போம். உதாரணமா இங்க ரெண்டு விசை இருக்கிறதால முதலாவது நான் 3 நியூட்டன் விசையை எடுக்கிறேன். எனவே இந்த புள்ளியிலிருந்து 3 நியூட்டனை நான் குறிக்க போறேன். 3 நியூட்டன் என்ன திசையில் இருக்குது? என்ன திசை? வலப்பக்கம். ஆக இங்கிருந்து வலப்பக்கமா ஒரு 3 நியூட்டனை குறிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமான கோடாக குறிக்கிறோம். சரி, நீங்க சரியா அளந்துதான் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்? சோ பருமட்டா நீங்க என்ன செய்யலாம், இதை கீறி கொள்ளலாம். ஆனா சில கேள்விகள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு தரவுகள் இந்த கோணங்கள் அப்படியெல்லாம் தராம ஒரு கேள்வி, அல்லது கேள்வியில வந்துட்டு அவங்க படத்தை தந்திருந்தாங்களா இருந்தா சில வேளைகள்ல பருமன்களை அளந்து செய்ய வேண்டியதாகவும் அந்த கேள்வி வரலாம். ஆனா பெரும்பாலும் நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரையில பெரும்பாலும் பருமன்களை அளந்து கீறி செய்த கேள்விகள் வாரது மிக மிக அரிது. சரியான? அப்படி வரக்கூடிய கேள்விகளை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்னா நிலையியல்ங்கிற பகுதியில நாம டீப்பா அந்த விடயங்களை படிச்சு கொள்ளலாம். எனிவே இப்போதைக்கு நீங்க 3 நியூட்டனை பருமட்டா கீறுங்க. அதுல இருந்து 4 நியூட்டன் விசை, 3 நியூட்டனை எங்க கீறி முடிச்சமோ அங்கிருந்து 4 நியூட்டன் விசையை கீறுங்க. 4 நியூட்டன் விசை என்ன திசையில் இருக்குது? கீழ் நோக்கி. அப்ப கீழ் நோக்கி 4 நியூட்டனை கீறுங்க. ரைட்டா? 3 நியூட்டன் 4 நியூட்டன்ங்கிறது விசட திசை. விசட திசையின் படிதான் கீறல். அப்ப இங்க இருந்து முதலாவது காவிய கீறி முடிச்ச இடத்திலிருந்து 2வது காவிய கீறுங்க. அது 4 நியூட்டன் கீழ் நோக்கி இருக்கிறதால கீழ் நோக்கி கீறுங்க. சோ கடைசியா நம்ம எங்க முடிக்கிறோம்? இந்த இடத்துல முடிக்கிறோம். அப்ப எண்டிங் பாயிண்ட். சோ இது ஆரம்பத்தானம், இது இறுதி தானம். ஆக விளைவுகள் எப்படி வரும்? ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானத்தை நோக்கி வரையப்படுகின்ற கோடு. இதுதான் இந்த 2 காவிகளின் 2 விசைகளின் விளையுளாக இருக்கு. சரி, இந்த விளையுள்ள பருமன் என்ன? 3 நியூட்டன் 4 நியூட்டன் கொண்டு செங்குத்தா இருக்குது. பைத்தகரஸ் தேற்றப்படி விளையுள்ள பருமன் 5 நியூட்டனாக இருக்கு. அப்ப இந்த 2 விசைகள விளையுள்ள என்ன? 5 நியூட்டன். அடுத்து என்ன கேட்கிறாங்க? இந்த விளையுள் விசை கிடையோட அமைக்கின்ற கோணம் என்ன? அதாவது இந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறான். நான் இந்த கோணத்தை தீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். இந்த விளையுள் விசை கிடையுடன் அமைக்கின்ற கோணம் என்னன்னு கேட்கிறாங்க. நான் இந்த கோணத்தை தீட்டாண்டு எடுத்துக்கொள்றேன். சோ பாருங்க, இந்த கோணம் தீட்டாண்டால் நாம இந்த கோணத்தை தீட்டாண்டு எடுக்கிறோம். எனவே விளையுள் விசை கிடையோடு அமைக்கிற கோணம் இது தீட்டாண்டால் இந்த தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? tan தீட்டா சமன், பாருங்க, tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். ஆக 4/3 வரும். இது ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப tan பாவிப்பம், tan தீட்டான்னு வரும். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 4/3. tan தீட்டா 4/3 என்றால் தீட்டா சமன் என்ன? நாம இது படிச்சிருக்கிறோம், tan இன்வர்ஸ் 4/3. ஆக நாம சொல்லலாம் இந்த விளையுள் விசை கிடையோடு அமைக்கின்ற கோணம் tan இன்வர்ஸ் 4/3 இருக்கு. இதான் கோணம். சரியான? இதுக்கு நீங்க பருமன் கண்டுபிடிக்கணும்னா மடக்கையை பயன்படுத்தணுமா? சரி, பருமன்களை கண்டுபிடிக்கணுமா இருந்தா மடக்கையை பயன்படுத்தணும். எனவே இப்போதைக்கு இது தேவையில்லை. tan தீட்டா 4/3 தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 4/3. இந்த டைம்ல சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நீங்க tan தீட்டாவை பாவிக்க ஏன் கொச பாவிக்கிறாளா அல்லது சைனை பாவிக்கிறான்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நீங்க விரும்பினத்தை பாவிங்க. சைனை பாவிக்கிறனாலும் பாவிங்க, கொச பாவிக்கிறனாலும் பாவிங்க. ஒரு ஆள் சைனை பாவிக்காரு. அப்ப அவர் எப்படி எழுதுவாரு? சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 4/5 என்று எழுதுவார். அப்ப சைன் தீட்டா 4/5 தீட்டா என்று எழுதுவார். சைன் இன்வர்ஸ் 4/5 என்று எழுதுவார். இன்னும் ஒரு ஆள் கொஸ் தீட்டாவை பாவிக்கிறார். அப்ப அவர் எப்படி எழுத போறார்? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 3/5 என்று எழுதுவார். அப்ப தீட்டா சமன் கொஸ் இன்வர்ஸ் 3/5 இப்படி வரும். இப்படி எழுதினாலும் சரி அல்லது இப்படி எழுதினாலும் சரி அல்லது
இப்படி எழுதினாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வடிவத்தில நீங்க எழுதி இருந்தா போதுமானது. விளங்குதா? சைன் சார்பா, கொஸ் சார்பா, டான் சார்பா, எது சார்பாவாச்சும் கிடையோட அமைக்கின்ற இந்த கோணத்தை நீங்க எழுதி இருந்தால் சரி. ரைட். இந்த கேள்வியை செய்யக்குள்ள இன்னும் சில பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்னால், நான் இந்த காவி படத்தை வரைகிறதுக்கு முதலாவது 3 நியூட்டனை குறிச்சு, அதுக்கு பிறகு 4 நியூட்டனை குறிச்சு. சில பேர் என்ன செஞ்சிருப்பீங்க, ஃபர்ஸ்டுக்கு 4 நியூட்டனை குறிச்சிருப்பீங்க இல்லையா? சில பேர் இப்படி செஞ்சிருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க எழுதி காட்டுறேன், இங்க எழுதி காட்டுறேன். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்டுக்கு 4 நியூட்டனை குறிப்பாங்க. ரைட்? இப்படி குறிப்பாங்க. இங்க எழுதுறேன், 4 நியூட்டனை இப்படி குறிப்பாங்க. ஃபர்ஸ்டுக்கு 4 நியூட்டனை குறிச்சிருப்பாங்க. 4 நியூட்டனை குறிச்சு அதுல இருந்து அடுத்த விசை என்ன? 3 நியூட்டன் வலப்பக்கம். அப்ப இங்க இருந்து வலப்பக்கமா 3 நியூட்டனை கீறி இருப்பாங்க. சோ 4 நியூட்டன், இங்க இருந்து வலப்பக்கமா 3 நியூட்டன் இப்படி கீறி இருப்பாங்க. சோ இப்படி கீறி இருந்தால் இதுல விடைகள் எப்படி வரும்? 4 நியூட்டன், இங்க இருந்து 3 நியூட்டன், கடைசியா இங்க முடிக்கிறது. அப்ப விடைகள் எப்படி வரும்? விடையுள் இப்படி வரப்போகும். அப்ப இது சரியா, இது சரியான்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம். எல்லாம் விளைய கொள்ளுங்க. நீங்க 3 நியூட்டனை ஃபர்ஸ்டுக்கு கீறி ரெண்டாவதா 4 நியூட்டனை கீறினாலும் சரிதான். ஃபர்ஸ்டுக்கு 4 நியூட்டனை கீறி ரெண்டாவதா 3 நியூட்டனை கீறினாலும் சரிதான். 2 விதமாக கீறி இருந்தாலும் காவி படம் சரிதான். ஏண்டால் நீங்க எப்படித்தான் கீறி இருந்தாலும் விளைவில் என்ன செய்யாதுன்னா மாறாது. பாருங்க, இது 3, இது 4, இது என்னதான் 5 நியூட்டன் தான். அப்ப விளைவில் என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. சோ ஃபர்ஸ்டுக்கு 3 கீறலாம், அல்லது ஃபர்ஸ்டுக்கு நீங்க 4 கீறலாம். அது ஒரு விஷயமே இங்க இல்லை. அடுத்து சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், கோணம் இங்க எப்படி கோணம் சொல்லி யோசிப்பாங்க. சோ கிடையோட அமைக்கிற கோணம், அப்ப இது யார் அடிப்பாங்க? இதுதான் விளையுள் விசை. சோ விளையுள் விசை கிடையோட அமைக்கிற கோணம்னா இந்த கோணம் தான் தீட்டா. அப்ப டான் தீட்டான்னு வரும், 4/3 தான் வரும். டான் தீட்டா 4/3 தான் வரும். அப்ப இப்படி படம் கீறினாலும் சரி, இப்படி படம் கீறினாலும் சரிதான். ரைட்? சோ தேவையான விடயங்களை நோட் பண்ணுங்க. நம்ம அடுத்த உதாரணத்துக்கு போவோம். ரெண்டு விதமாகவும் படம் வரலாம். ரெண்டையும் காட்டிக் கொள்ளுங்களாம். படத்துல வடிவம் மாறுறது விஷயம் இல்லை, ஆனா விளையுள் வந்துட்டு மாறாது. சரி, அடுத்த ஒரு உதாரணம். எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு சம பருமனுடைய 3 விசைகள், உருவில் காட்டப்பட்டவாறு சம பருமனுடைய 3 விசைகள்
ஓர் உடல் மீது தொழிற்படுகின்றது. ஓர் உடல் மீது தொழிற்படுகின்றது. இவ்விசைகளின் விளையுள் யாது? இவ்விசைகளின் விளையுள் யாது? விசைகளின் விளையுள் யாது? சோ நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் இங்க எஃப் 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 விசையை தந்திருக்கிறேன். அப்ப நீங்க இது உதாரணமா இது ஒரு 10 நியூட்டன் நீங்க கற்பனை செய்தால் இது மூணுமே என்னதான் 10 நியூட்டனா தான் அடிக்க போகுது. அப்ப சமனான நீளத்துல காவி படத்தை வரைஞ்சி பாருங்க. இதுல விளைவுல நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. சமனான விசைங்கிறதால சமனான நீளத்துல காவி படத்தை நீங்க வரையக்குள்ள, அதுவும் இங்க இருக்கிற கோணத்தை யோசித்து அதற்கு ஏற்றால் போல காவி படத்தை வரையும் போது நீங்க விளைவுல கண்டுபிடிக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்ப நான் இந்த 3 விசைகள விளைவுல பார்க்க போறேன். சோ 3 விசைகளுக்கும் விளைவுல காண்பதற்கு நாம காவி கூட்டல் படத்தை வரையணும் இல்லையா? ஆக முதலாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுவோம். போட்டதுக்கு பிற்பாடு எஃப்ங்கிற காவி எடுக்கும். இது என்ன திசையில இருக்குது? கீழ் நோக்கி இருக்கு. அப்ப இங்க இருந்து கீழ் நோக்கி எஃப்ங்கிற காவிய கீழ். சரியா? சரி, எஃப்ங்கிற காவிய கீறிட்டேன். இதை கீறிட்டு அடுத்து நான் இந்த காவிக்கு வார். இவர் எப்படி இருக்கிறாரு? இந்த திசையில இருக்கிறார். அப்ப நான் இங்க இருந்து இந்த திசையில இன்னும் ஒரு எஃப்ங்கிற காவிய கீறு. இதே நீளத்துக்கு இப்படி கீறு. பிறகு அடுத்த காவி இதுக்கு வார். நான் இந்த காவிய எங்க கீறி முடிக்கிறோம்? முதலாவது இந்த காவிய கீறினேன். அதுல இருந்து தொடர்ச்சியா இந்த காவிய கீறினேன். இதை எங்க முடிக்கணும்? அங்கிருந்து அடுத்த காவி இவர் இப்படி போறார். அப்ப இங்க இருந்து எஃப் இப்படி போகும். இப்படி நான் இந்த 3 காவிகளையும் சரியாக சமனான நீளத்துல சரியான கோணத்துல கீறினால் நான் ஆரம்பிச்ச இடத்திலேயே இந்த காவிகளை கீறி முடிக்கக்கூடியதா. ஆக ஆரம்பிச்ச இடத்திலேயே இது 3ஐயும் கீறி முடிச்சிட்டோம்னால் சொல்லுங்க, இவர் விளையுள் விசை என்ன வரும்? விளையுளுங்கிறது ஆரம்பத்தானத்திற்கும் இறுதித்தானத்திற்கும் இடையிலான நீளத்தோட தொடர்புடையது. எனவே ஆரம்பத்தானமும் இறுதித்தானமும் ஒரே இடத்திருந்தால் விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப இந்த 3 விசைகள விளையுள் பூஜ்ஜியமாக காணப்படும். சரியா? சரியா? இதுல நீங்க கோணத்தை வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையா வந்துட்டு ஒரு சமபக்க முக்கோணியா இருக்கு. எப்படி? இது எஃப் தானே? இத பாருங்க, இவ்வளவும் 120 பாகை. அப்ப இந்த கோணம் என்ன? இவ்வளவும் 120ன்னா இந்த கோணம் என்ன? 60 பாகை. இது 60. இப்படி வருமா இல்லையா? அடுத்தது
இத பாருங்க, இந்த கோடை பாருங்க, இவ்வளவும் 120 பாகு. அப்ப இந்த கோடு 60 பாகு. அப்ப இது 60 பாகு. அப்ப நீங்க கோணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா 60 பாகு 60 பாகு வரும். சோ நீங்க சரியா யோசித்து பாருங்க. இதை நான் கூட விளங்கப்படுத்தல இதுல. சோ இப்படி 60 பாகு 60 பாகு வரும். அப்ப சமனான நீளங்கள் அதை பயன்படுத்தி இந்த படத்தை வரைவீங்களா இருந்தால் ஒரு சமபக்க முக்கோணி உருவாகும். எனவே ஆரம்பிச்ச தானத்திலேயே நாம முடிச்சட்டால விளையுள் விசையை 0 என்று சொல்லுவோம். ரைட்? ஓகே. இப்ப நீங்க அடுத்த ஒரு சின்ன தலைப்பு போடுங்க. அடுத்த ஒரு சின்ன தலைப்பு காவி ஒன்றின் இரு செங்குத்து கூறுகள். அடுத்த சின்ன தலைப்பு போடுங்க. காவி ஒன்றின் இரு செங்குத்து கூறுகள். காவி ஒன்றின் இரு செங்குத்து கூறுகள். சரியா? ஓகே, கவனிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நீளத்திட 2 செங்குத்து கூறுகள் சம்பந்தமா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில ஒரு காவி ஒன்றுட 2 செங்குத்து கூறுகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். சோ தலைப்பெண்ண காவி ஒன்றின் இரு செங்குத்து கூறுகள். சரி, கவனிங்க. முதலாவது எஃப்ங்கிற ஒரு விசை, ஒரு காவி எடுக்கும். எஃப்ங்கிற ஒரு காவி ஒன்று எடுக்கிறோம். சரியா? இந்த எஃப்ங்கிற காவி கிடையோட ஒரு தீட்டா கோணத்துல காணப்படுது. இந்த எஃப்ங்கிற காவி எப்படி இருக்குது? கிடையோட ஒரு தீட்டா கோணத்துல காணப்படுது. நான் இந்த எஃப்ங்கிற காவிய ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கமாக மாத்த போறேன். இந்த கோடை, இந்த காவியை நான் எப்படி மாத்த போறேன்? ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கமா மாத்த போறேன். அதாவது பாருங்க, இந்த எஃப்ங்கிற காவிய இப்படியே வச்சுக்கொண்டு எஃப் இந்த கோணம் தீட்டா. எனவே நான் இதை செங்கோண முக்கோணி ஒன்றுட செம்பக்கமாக காட்டிட்டேன். இந்த எஃப்ங்கிற காவிய செங்கோண முக்கோணியில யாரா காட்டியிருக்கிறேன்? செம்பக்கமா காட்டியிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த எஃப்ங்கிற காவில இந்த இடத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த இடத்தை நான் எண்டிங் பாயிண்ட் எடுக்கிறேன். சோ உங்களுக்கு தெரியும், ஒரு காவி இரண்டு காவிகளோட விளைவு எடுத்தமா இருந்தால், காவி வழிபடத்தை எடுத்தமா இருந்தால், உதாரணமா இங்க இருந்து இப்படி ஒரு காவி போகும். இதை எஃப் எக்ஸ் என்று சொல்லுவோம். அதுல இருந்து இப்படி ஒரு காவி போகுது. இதை நான் எஃப் y என்று சொல்றேன். இது எஃப் எக்ஸ், இது எஃப் y. இப்ப பாருங்க, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதை எஃப் எக்ஸ் என்று சொல்றேன், இதை எஃப் y என்று சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எஃப் எக்ஸ்ங்கிற காவியோட எஃப் வைங்கிற காவிய கூட்டினால் எஃப் எக்ஸோட எஃப் வைங்கிற காவிய கூட்டினால் வாரது எஃப்ங்கிற காவி என்று சொல்லலாமா இல்லையா? ஆக இந்த எஃப்ங்கிற காவிய நான் 2 செங்குத்து கூறுகளாக எடுத்திருக்கிறேன். ஒன்று எஃப் எக்ஸ்ங்கிற கூறு, அடுத்தது எஃப் வைங்கிற கூறு. அதாவது இந்த 2 காவியையும் கூட்டி வாரது எனக்கு சமனாரிக்கும், எஃப்க்கு சமனாரிக்கும். பாருங்க, இது ஒரு காவி கூட்டல் படுத்துற வடிவத்தில் இருக்குது. இதை நீங்க விளையுள் காவி மாதிரி யோசிங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எஃப் எக்ஸ், இங்க இருந்து எஃப் y, இது ரெண்டு விளையுள் தான் யாரு? இந்த எஃப் ஆர். ஆக இந்த எஃப்இனது கிடைக்கூறுதான், அல்லது இந்த எஃப்இனது ஒரு கிடைக்கூறுதான் எஃப் எக்ஸ், அடுத்த நிலைக்குத்து கூறுதான் இந்த எஃப் y. ஆக இந்த 2 கூறுகளையும் நாம இரு செங்குத்து கூறுகள் என்று சொல்லுவோம். எஃப்ங்கிற காவியினது 2 செங்குத்து கூறுகள் தான் யாரு? இந்த எஃப் வையும் எஃப் எக்ஸும் இந்த எஃப் வையும். இப்ப நீங்க சொல்லுங்க,
இந்த எஃப் எக்ஸ் பருமன் என்ன? இந்த காவிட பருமன் என்ன வரும்? நான் படிச்சிருக்கிறேன். ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்தில நீளம் தெரியும், கோணமும் தெரியும் என்றால் கோணத்தின் பக்கம் வார நீளம் என்ன? யாராச்சும் எஃப் எக்ஸ் பருமனை எப்படி சொல்லலாம்? யாராச்சும்? ஓகே, விட கிடைச்சிட்டு, விட அனுப்பப்பட்டிருக்குது. சோ பாருங்க, இது செம்பக்கம் எஃப், இந்த கோணம் தீட்டாண்டால் நம்ம போன கிளாஸ்ல நேரடியான வகுப்புல நம்ம படிச்ச ஒரு விடயம், கோணத்தின் பக்கம் வார நீளத்தை நாம என்னன்னு சொல்லுவோம்? இது எஃப் என்றால் இந்த நீளம் கோணம் தீட்டாண்டால் எஃப் கொஸ் தீட்டான்னு சொல்லுவோம். கோணத்துக்கு எதிர்பக்கம் வார நீளத்தை நாம எஃப் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஆக எஃப்ங்கிற விசைய கோணத்தின் பக்கமாக பிரிச்சு வாரது, இந்த கோணத்துல பக்கமா பிரிச்சு வாரது எஃப் கொஸ் தீட்டா, இந்த கோணத்துக்கு எதிர்பக்கமா பிரிச்சு வாரது எஃப் சைன் தீட்டான்னு சொல்லலாம். அதாவது இந்த எஃப் கொஸ் தீட்டாவினதும் இந்த எஃப் சைன் தீட்டாவினதும் விளையில் தான் யார் அறிய போறா? இந்த எஃப் ஆக இருக்கு. ஆக எஃப்ங்கிற காவி இரண்டு செங்குத்து கூறுகளாக யோசிக்கப்படுவது. அதுல ஒரு செங்குத்து கூறு எஃப் கொஸ் ஆக இருக்குது, அடுத்த செங்குத்து கூறு எஃப் சைன் ஆக இருக்குது. ரைட்? சில நேரங்கள்ல நீங்க இந்த எஃப்ங்கிற காவில இரண்டு செங்குத்து கூறுகளை இப்படி காட்டாம எப்படியும் காட்டலாம். இதுவும் நாம போன கிளாஸ்ல சொன்ன விடயம். இந்த எஃப்ங்கிற காவில இரண்டு செங்குத்து கூறுகளை நாம எப்படி காட்டலாம்னா, இப்படி செங்கோண முக்கோணியா காட்டாம ஒரு புள்ளியிலிருந்து காட்டலாம், இப்படியும் காட்டலாம். எஃப் கொஸ் தீட்டா, இது எஃப் சைன் தீட்டா. அதாவது இந்த விசைய கோணத்தின் பக்கம் பிரிச்சு வாரதுக்கு கொச கொடுங்க, கோணத்துக்கு எதிர்பக்கமா பிரிச்சு வாரதுக்கு சைன கொடுங்க. கோணத்தின் பக்கம் பிரிச்சா எஃப் கொஸ் தீட்டா, கோணத்துக்கு எதிர்பக்கமா பிரிச்சு வாரது எஃப் சைன் தீட்டாவா இருக்கு. ரைட்? அப்ப நீங்க கீழுக்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. சோ நான் இப்ப இங்க என்ன சொன்னேங்கிறது விலங்கலாட்டி இதுக்கு பிறகு வார உதாரணங்கள்ல நீங்க அதை தெளிவாக்கி கொள்ளலாம். சோ பின்னுக்கு நிறைய இடங்கள்ல நாம இதை அப்ளை பண்ணுவோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் தெளிவா. ரைட்? எழுதி கொள்ளுங்க. யாதேனும் ஒரு காவியை, கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. யாதேனும் ஒரு காவியை இரு செங்குத்து கூறுகளாக கருத முடியும். இரு செங்குத்து கூறுகளாக கருத முடியும். யாதேனும் ஓர் காவியை இரு செங்குத்து கூறுகளாக கருத முடியும். அவ் இரு செங்குத்து கூறுகளின் விளையுள் தரப்பட்ட காவியை தரும். சரியா? ஓகே, அது கீழே நீங்க இந்த படத்தை காட்டிக்கொள்ளுங்க. எஃப்ங்கிற காவியை ரெண்டு செங்குத்து கூறா யோசிக்கிறோம். இப்படி காட்டலாம் அல்லது இப்படி காட்டலாம். ரெண்டு படத்தையும் காட்டலாம். சோ வேகமா நோட் பண்ணுங்க.
சரி. இப்ப ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. நூறு நியூட்டன் விசையினது, கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 100 நியூட்டன் விசையினது கிடை நிலைக்குத்து கூறுகளை காண்க. 100 நியூட்டன் விசையினது கிடை நிலைக்குத்து கூறுகளை காண்க. வேகமா செய்யுங்க. சின்ன கேள்விதான். நூறு நியூட்டன் விசையினது கிடை நிலைக்குத்து கூறுகளை காண்க. சரியா? எப்படி செய்த கவனிங்க. 100 நியூட்டன் விசையில கிடை நிலைக்குத்து கூற கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, கோணத்திட பக்கம் பிரிக்கிறதுக்கு கொச கொடுங்க, கோணத்திட பக்கத்துக்கு எதிர்பக்கமா திருப்புறதுக்கு நீங்க சைனை கொடுங்க. ஆக இந்த 100 நியூட்டன் 30 பாகையினால் இந்த பக்கம் பிரிச்சு வாரது, அதே போல அதுக்கு எதிர்பக்கம் இப்படி பிரிச்சு வாரது. ரெண்டா யோசிக்கலாம். எனவே இது 100 நியூட்டன் கோணத்தின் பக்கம் பிரிச்சால் 100 கொஸ் 30, கோணத்துக்கு எதிர்பக்கம் பிரிச்சால் 100 சைன் 30. இப்ப சொல்லுங்க, 100 கொஸ் 30, கொஸ் 30 பருமன் என்ன? கொஸ் 30 பருமன் வர்க்கமூலம் 3/2. ஆக சுருக்கினீங்க என்றால் 50 வர்க்கமூலம் 3 நியூட்டன். இதுதான் கிடைக்கூறு. அடுத்தது நிலைக்குத்து கூறு 100 சைன் 30. சைன் 30 பருமன் என்ன? half. சோ பிரதிட்டீங்க என்றால் 50 நியூட்டன். சோ நிலைக்குத்து கூறு 50 நியூட்டன், கிடைக்கூறு 50 வர்க்கமூலம் 3 நியூட்டன். சரியா? கிடைக்கூறு 50 வர்க்கமூலம் 3, நிலைக்குத்து கூறு 50 நியூட்டன். வேகமா நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி இதே மாதிரி ஒரு கேள்விதான். 80 நியூட்டன் கிடை நிலைக்குத்து கூற காணுங்க. இதே கேள்விதானா? நான் கேள்வியை சொல்லல. இந்த 80 நியூட்டன் விசையில கிடை நிலைக்குத்து கூற காணுங்க.
ஓகே பாருங்க, 80 நியூட்டன் நிலைக்குத்தோட 60 பாகை கோணம். ஆக 80 நியூட்டனை நாம இரண்டு கூறுகளா பிரிக்கலாம். ஒன்று கோணத்தின் பக்கம் பிரிக்கிறது, அடுத்தது கோணத்துக்கு எதிர்பக்கம் பிரிக்கிறது. இப்படி நாம பிரிக்கலாமா இல்லையா? 80 நியூட்டனை இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். இரண்டு செங்குத்தா பிரிக்கலாம், இரண்டு செங்குத்து கூறுகளா பிரிக்கலாம். பிரித்தால் நாம என்ன சொன்னோம்னால், இந்த விசைய கோணத்தின் பக்கம் பிரிச்சு வாரதுக்கு நீங்க கொச கொடுக்கணும். ஆக இதுதான 60 பாகை. ஆக நீங்க 80 நியூட்டனை இந்த 60 பாகையில பக்கம் பிரிச்சு வாரதுக்கு 80 cos 60 கொடுங்க. இந்த 60 பாகைக்கு எதிர்பக்கம் பிரிச்சு வாரதுக்கு 80 sin 60 கொடுங்க. கோணத்துல பக்கம் பிரிச்சு வரதா கொஸ். சில பேர் இப்படி பாடம் ஆகிக்கொள்வாங்க, கிடையா பிரிச்சா கொஸ், நிலைக்குத்தா பிரிச்சா சைன் என்று பாடமாக்குவாங்க. அப்படி இல்லை, கோணத்தில பக்கம் பிரிச்சா கொஸ்ஸ கொடுங்க. கோணம் இருக்கிற பக்கத்துக்கு எதிர்பக்கமா நீங்க திருப்பினீங்கன்னா அதுக்கு சைனை கொடுங்க. அப்ப இது 80 cos 60, இது 80 sin 60. ஆக சொல்லுங்க, 80 cos 60 பருமன் என்ன? cos 60 பருமன் half. எனவே என்ன வரும்? 40 நியூட்டன். சோ நிலைக்குத்து கூறு 40 நியூட்டன். அடுத்தது 80 sin 60. sin 60 பருமன் என்ன? வர்க்கமூலம் 3/2. அப்ப சுருக்கினால் 40 வர்க்கமூலம் 3 நியூட்டன். இது கிடை கூறு. அப்ப கிடை 40 வர்க்கமூலம் 3 நியூட்டன், நிலைக்குத்து 40 நியூட்டன். விளங்குதா? கோணத்தில பக்கம் பிரிச்சா கோஸ், கோணத்தில பக்கம் திருப்பினா கோஸ், அதுக்கு எதிர்பக்கம் திருப்பினா சைன். அவ்வளவுதான் ஐடியா. சந்தேகம் இருந்தா நீங்க சட் மூலமா கேட்டுக்கொள்ளுங்க. சில வேளைகள்ல சரியானே. இத நீங்க நான் இப்படி பிரிச்சு காட்டுறேன், நீங்க விரும்பினா இப்படியும் பிரிச்சு காட்டலாம். அதான் சொன்னேன், எல்லாம் ஒன்றுதான். இங்க கீறி காட்டினாலும் இங்க கீறி காட்டினாலும் அது ஒன்றுதான். சோ இப்படித்தான் பிரிக்கணும் இல்ல, இப்படி பிரிச்சு காட்டினாலும் காட்டலாம். அது ஒரு விஷயம் இல்லை. ரைட். சரி, அடுத்த கேள்வி. மூணாவது, 30 நியூட்டனின் 30 நியூட்டனின் A, B திசைகள் வழியேயான A, B திசைகள் வழியேயான செங்குத்து கூறுகளை காண்க. A, B திசைகள் வழியேயான செங்குத்து கூறுகளை காண்க. A, B திசைகள் வழியேயான செங்குத்து கூறுகளை காண்க.
ஓகே, பாருங்க 30 நியூட்டன் கோணத்திட பக்கம் பிரிக்கிறத நாம கொஸ்டின் எடுப்போம், அதுக்கு எதிர்பக்கம் பிரிக்கிறத சைன் எடுப்போம் இல்லையா? ஆக இந்த 30 நியூட்டனை கோணத்தின் பக்கம் பிரிங்க. என்ன போடணும்? இந்த பக்கம் பிரித்தால் 30 cos 45. அந்த கோணத்துக்கு எதிர்பக்கமா பிரிச்சீங்கன்னா இதுக்கு நீங்க என்ன போடணும்? 30 sin 45. கோணத்திட பக்கம் திருப்பினா cos, எதிர்பக்கம் திருப்பினா sin. அவ்வளவுதான். சோ 30 cos 45. cos 45 என்ன? 1 வர்க்கமூலம் 2. அப்ப 30 வர்க்கமூலம் 2 நியூட்டன். அடுத்து 30 sin 45. sin 45 என்ன? 1 வர்க்கமூலம் 2 தான். எனவே 30 வர்க்கமூலம் 2 நியூட்டன். அப்ப A வழியேயான விசையும் B வழியேயான விசையும் எப்படிதான் அறிய போகுது? சமனான பருமனாகத்தான் இருக்கு. விளங்குதா? இதான் காவிகள்ல இரு செங்குத்து கூறுகள். சோ நான் இங்க மேலோட்டமா இந்த காவிகள் தொடர்பான சில விடயங்களை சொல்லி இருக்கிறேன். சோ இதோட தொடர்புடைய நம்ம விரிவான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நிலையியல் அப்படிங்கிற பகுதியில நம்ம படிக்க முடியும். எனிவே சோ என்னுடைய அடுத்த கிளாஸ்ல நாம நேர்கோட்டு இயக்கம்ங்கிற பகுதி என்ன செய்வோம்னா இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். சோ நேர்கோட்டு இயக்கம்ங்கிற பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல காவிகள கழித்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நான் சிறியதாக அறிமுகப்படுத்தி கொண்டு, காவிகளின் கழித்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சிறியதாக அறிமுகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம நேர்கோட்டு இயக்கத்துக்குள்ள போக முடியும். ரைட்? அதோட சேர்த்து இன்றைய வகுப்பை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுக்குரிய லிங்கை வந்துட்டு உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். சோ தேவையான ஆட்கள் எது மிஸ் பண்ணி இருந்தா நீங்க அதன் மூலம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் வளமையா இதே மாதிரி எல்லா வகுப்புகளும் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படாது. ஒரு சில வகுப்புகள் மாத்திரம்தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும். எனவே நீங்க தொடர்ச்சியாக கிளாஸுக்கு சமூகம் அளிக்கணுங்கிற விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்றேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.